Hello aspirants, welcome to my channel Bobby Savvy Banking Aspirant Diaries. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு உங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும்னு தான் ஆசைப்படுறேன். பிகாஸ் இந்த சேனல் நான் ஆரம்பிச்சப்போ யாருக்குமே நான் சொல்லலை. இந்த சேனல் ஆரம்பிச்சு இப்போதான் ஒரு 27th ஆரம்பிச்சிருந்தேன். லாஸ்ட் ஒரு 3 டேஸாக தான் நான் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். ஸோ அந்த 3 டேஸில் எனக்கு 3 வீடியோஸ்க்கும் சேர்த்து எனக்கு ஒரு 23 வியூஸ் வந்திருக்கு அண்ட் 3 சப்ஸ்கிரைபர் கிடைச்சிருக்காங்க. இந்த வீடியோ இந்த யூடியூப் சேனல் என்னால் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ என்னோட ஸ்டடி சர்க்கிள்லையோ அப்புறம் ஃபேமிலிஸ் மூலியமா என்னால் இதை ப்ரொமோட் பண்ண முடியல. பிகாஸ் ஐ ஸ்டார்டட் திஸ் சேனல் அஸ் அ சீக்ரெட்டாக தான் நான் இந்த சேனலை பண்ணியிருக்கேன். ஸோ ஆர்கானிக்காக இந்த க்ரோத் வருது அப்படின்றப்போ ரொம்ப என்ன சொல்றது சந்தோஷமா இருக்குது. அண்ட் அஸ் அ டோக்கன் ஆஃப் கிராட்டிடியூட் நான் உங்களுக்காக கிராமர் வீடியோஸ் கொண்டு வரலான்னு இருக்கேன். லைக் கிராமர் ரூல்ஸ் தான். இந்த இதில் எப்படி இருக்கும்னா இந்த சேனலில் உங்களுக்கு பியூர்லி வேல்யூ எடிஷனாக தான் இருக்கும். லைக் எப்படி இருக்கும்னா அதை ரிவைஸ் பண்ணுற மாதிரியும் அது ரிலேட்டடான கொஷின்ஸ் வச்சு உங்களுக்கு அதை இன்னும் கான்செப்ட்ஸை இன்னும் ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணுறதுக்கு தான். ஸோ கான்செப்ட் நான் சொல்லித்தர போகிறது இல்லை. ஐ வில் ஜஸ்ட் ப்ரஷ் அப் த கான்செப்ட்ஸ் அண்ட் அதுலேருந்து நிறைய ப்ராக்டிஸ் செட் எடுத்துகிட்டு வரலான்னு இருக்கிறேன். ஸோ டெய்லி 4 வீடியோஸ் 4 கிராமர் ரூல்ஸ்ன்னு அதுதான் நம்மளோட டார்கெட். டே 1 உங்களுக்கு ஒரு 4 கிராமர் ரூல்ஸ் சொல்லி கொடுத்துட்டு டே 2 அதுல இருந்து ஈச் கிராமர் ரூல்ல இருந்து ஒரு 10 to 12 கொஸ்டின்ஸ் நான் எடுத்துட்டு வரேன், ப்ராக்டிஸ் எடுத்துட்டு வரேன். ஸோ அதை நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா போக போக நம்மளுடைய ஷார்ட்ஸ்ல குவான்ஸ் உடைய ட்ரிக்ஸ், டைம் அண்ட் ஒர்க்ல இருக்கக்கூடிய ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் எப்படி ஈஸியா நம்ம போடலாம் அந்த மாதிரி இருக்கிற பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல எடுத்துட்டு வரேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் டூ கண்டினியூ டு சப்போர்ட் மை சேனல் லைக் திஸ். அண்ட் சாரி, நேற்று உங்களுக்காக வீக்லி செஷன் எடுத்துட்டு வரணும்னு நான் என்னோட மந்த்லி ஸ்ட்ராட்டஜி செஷன்ல சொல்லியிருந்தேன். சாரி ஃபார் த டிலே. அண்ட் இப்போ நம்ம வீக்லி செஷன் பார்க்கலாம். ஸோ இதில் பிகினர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸுக்கு நான் சொல்லிட்டு தனித்தனியாக பிரிச்சிருக்கேன். அண்ட் ஸ்கோர் பூஸ்டர் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெய்லி நீங்கள் 50 கொஷின்ஸ் போடுங்க. டிஐ 2 கொஷின்ஸ் 5 கொஷின்ஸ் போடுங்க. வேதிக் மேக்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும். லைக் ஸ்கொயர்ஸ், கியூப் நம்பர்ஸ், பர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பார்க்கணும். அண்ட் இது எல்லாமே உங்களுக்கு வேதிக் மேக்ஸ் கிளாஸ் வேணும்னா சொல்லுங்க, கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் உங்களுக்காக அந்த கிளாஸையும் நான் எடுத்துட்டு வரேன். தென் அரித்மெட்டிக்ல பார்த்தோம் அப்படின்னா SICAக்கான வீடியோஸ் அது பாருங்க. அது பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வீக்கெண்ட் போல ஒரு சாட்டர்டே, சண்டே ஒரு ஃப்ரைடே போல நீங்க ஒரு 50 கொஸ்டின்ஸ் எடுத்து அது சால்வ் பண்ணுங்க. கிளர்க் செக்ஷனல் டெஸ்ட் மண்டேல இருந்தே போட ஆரம்பிச்சிடுங்க. அதே மாதிரி மெயின்ஸ் டிஐக்கான வீடியோஸ் டெய்லி ஒரு வீடியோ நீங்க பார்த்தா போதும். உங்களுக்கு தமிழ் சேனல்ல இருந்து தான் வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்க இதுல இருந்து பாத்துக்கலாம். கனிஷர் வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் போட்டிருக்காங்க, அதுல இருந்து நீங்க பாத்துக்கலாம். இல்ல எனக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இல்ல அப்படின்றப்போ ஆஷிஷ் அரோரான்னு சொல்லிட்டு ஒரு சார் இருக்காங்க, அவங்களோட யூடியூப் சேனல்ஸும் பார்க்கலாம். இல்ல எனக்கு எந்த இதுவும் வேண்டாம்ப்பா, நான் கொஸ்டின் எடுத்து சொல்யூஷன் பார்த்து நான் சால்வ் பண்றேன் அப்படின்றப்போ நீங்க அந்த மாதிரி சால்வ் பண்ணலாம். நான் கைட்லி பண்டில் PDF வாங்கியிருக்கேன். ஸோ நான் அந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். எனக்கு நான் ஒரு கொஸ்டின் எடுத்து அதை நான் ட்ரை பண்றேன், எனக்கு வரலன்றப்போ சொல்யூஷன் எப்படி போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். அப்படி நான் கத்துக்கலாம் தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நியூ பேட்டர்ன் ஆன குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். நியூ பேட்டர்ன் எப்படி கேட்கறாங்க அப்படின்னா ஒரு 2 சீரீஸா கேட்கறாங்க. சீரீஸ் 1, சீரீஸ் 2 அந்த மாதிரி கேட்கறாங்க. அப்ராக்சிமேஷனுமே எப்படி கேட்கறாங்கன்னா நீங்க ஒரு ரூல் நம்பர் சீரீஸ் PX அந்த மாதிரி வேரியபிள்ஸ் வச்சு கேட்டுட்டு ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதே மெத்தட்ல தான் இங்க இருக்குது. P கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த P யோட வேல்யூ தான் இங்க எக்ஸ்ன்னு வருது. அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு ஒரு நியூ பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய நம்பர் சீரீஸ் கொடுக்குறாங்க. அண்ட் அப்ராக்சிமேஷனும் இருக்குது. இது நீங்க என்ன பண்ணுங்கன்னா டெய்லி 2 மட்டும் பாருங்க எப்படி போட்டிருக்காங்க. ஸ்டார்டிங்கே பாக்குறப்போ ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கும். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஒரு நாள் பாருங்க, அப்ராக்சிமேஷன் ஒரு நாள் பாருங்க, நம்பர் சீரீஸ் ஒரு நாள் பாருங்க. இந்த மாதிரி ஒரு 3 டேஸ் ரொட்டேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு 12 கொஸ்டின்ஸ் நீங்க கவர் பண்ணிடலாம். இதெல்லாம் எதுக்காக உங்களுக்கு இவ்வளவு கம்மியா நான் மெயின்ஸுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா மெயின்ஸுக்கு கம்ப்ளீட்டா ஐடியா இல்லாம போறதுக்கு அட்லீஸ்ட் இந்த மாதிரி 2 கொஸ்டின்ஸ் 1 கொஸ்டின் படிச்சோம் அப்படின்னா இந்த மந்த் எண்ட்ல we will solid நம்ம எவ்வளவு கவர் பண்ணிருப்போம் அப்படின்னா ஒரு 25 கொஸ்டின்ஸ், ஒரு 20 DI, ஒரு 50 நம்பர் சீரீஸ், அந்த மாதிரிலாம் நம்ம பெரிய அமௌண்டா இருக்கும்.
இதே வந்து நம்மளுக்கு இன்னும் 2 மாசம் இருக்குது ஆகஸ்ட் வரதுக்கு பிலிம்ஸ் பிஓ எஸ்பிஐ பிஓ ஸ்டார்ட் ஆகுறதுக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இவ்வளோ படிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த 40 to 50 டேஸ்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா we will have that idea, ஒரு ஓவர் வியூ வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டா அப்போ உட்காந்து பண்றதுக்கு இப்ப வந்து ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்பா எடுங்க போதுமானது. இதே எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட். ஆனா ஸ்கோர் பூஸ்டர் வேதிக் மேக்ஸ் டிஐ மட்டும் நீங்க கண்டிப்பா கொடுத்தே ஆகும். ஏன்னா ஸ்பீட் அப்பதான் இம்ப்ரூவ் ஆகும், கால்குலேஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். நீங்க வந்து டெய்லி ஒரு 25 2 டிஐ அண்ட் வேதிக் மேக்ஸ் நம்ம ஆல்ரெடி மனப்பாடம் பண்ணிப்போம், அதெல்லாம் நம்ம ரிவைஸ் பண்ணிக்கிட்டா போதும். தென் எஸ்ஐசிஐல வந்து டெய்லி ஒரு 25 கொஸ்டின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணுங்க. இல்லை எனக்கு எஸ்ஐசிஐ டாபிக் நான் அதுக்கு முன்னாடி ஒமிட் பண்ணிட்டேன், எனக்கு இன்னும் ஸ்ட்ராங்கா இல்லை அப்படின்னா நீங்க திரும்ப வீடியோஸ் பார்த்துட்டு எஸ்ஐசிஐ பாருங்க. அண்ட் பிலிம்ஸ் பிஓ செக்ஷனல் டெஸ்ட் குவான்ஸ்ல வீக்கா இருக்கீங்கன்னா கண்டிப்பா ஒரு செக்ஷனல் டெஸ்ட் எடுங்க பிஓ லெவல்ல. எனக்கு வந்து இப்போ குவான்ஸ் வந்து நான் கொஞ்சம் வீக் தான், அதனால நான் பிஓ டெஸ்ட் எடுக்கலான்னு இருக்கிறேன். இல்ல எனக்கு குவான்ஸ் நல்லா வரும் அப்படின்னா பிஓ டெஸ்ட் நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். அதே மாதிரி டிஐ வந்து டெய்லி வந்து நம்ம 2 கொஸ்டின்ஸ் போடணும். ஸோ தட் இந்த வீக்ல நம்ம 10 கொஸ்டின்ஸ் கவர் பண்ணிடலாம். அண்ட் நியூ பேட்டர்ன்ல வந்து பாக்குறப்போ டெய்லி 5 கொஸ்டின்ஸ் போடணும், நம்ம 25 கொஸ்டின்ஸ் டார்கெட் பண்ணும். ஸோ இந்த கொஸ்டின்லாம் நம்ம எங்க இருந்து எடுக்கிறது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த ஆஸ்பிரன்ட்ஸ் வந்து கைட்லி பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அதுல வந்து டெய்லி பண்டில் பிடிஎஃப்னு ஒன்று இருக்குது, அதை எடுத்து சால்வ் பண்ணுங்க. அப்படியே இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஒன்றும் இல்லை, மெயின்ஸ் லெவல் டிஐ அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல சர்ச் பண்ணாலே நிறைய பேரோட வீடியோஸ் வரும், அதுல இருந்து நம்ம கொஸ்டின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணலாம். தென் மெயின் செக்ஷனல் டெஸ்ட் வந்து கண்டிப்பா சாட்டர்டே கொடுத்தே ஆகணும்பா. நெக்ஸ்ட் வந்து இப்போ ரீசனிங் அப்படின்னு பாக்குறப்போ சேம் சிலாஜிசம், இன்இக்வாலிட்டி, கோடிங் டிகோடிங், ஆல்பானியூமெரிக் சீரீஸ், இந்த மாதிரி எல்லா கொஸ்டின்ல இருந்தும் ஒரு 10 கொஸ்டின்ஸ் டார்கெட் பண்ணி ஒரு நாளைக்கு 50 கொஸ்டின்ஸ் போடுங்க. மண்டே டு ஃப்ரைடே ஒரு 250 கொஸ்டின்ஸ் நம்ம முடிச்சிருக்கலாம். பிளட் ரிலேஷன், டைரக்ஷன், அப்புறம் ஆர்டர் அண்ட் ரேங்கிங், இது எல்லாமே ஒரு 15 கொஸ்டின்ஸ், அதாவது 3 செட்ஸ் வந்து போடுங்க. நம்ம இந்த வீக்கெண்ட்ல வந்து பாக்குறப்போ நம்ம வந்து 15 டாபிக்ஸ் கிட்ட ஈச் நம்ம 15 கொஸ்டின்ஸ் போட்டுருக்கலாம். தென் பசில் அது தனியா வந்து ஒரு 5 செட், அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஒரு 5 செட் போடுங்க. அதே மாதிரி பிகினர்ஸ் வந்து பிலிம்ஸ் கிளர்க் லெவல்ல இருக்கக்கூடிய மார்க் டெஸ்ட் எடுங்க. நான் ஏன் உங்களுக்கு கிளர்க் லெவல் சஜஸ்ட் பண்றேன்னா பிஓ லெவல் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அதனாலதான் கிளர்க் லெவல்ல ஸ்டார்டிங்ல இருந்து போறப்போ நம்ம ஜூன் ஃபுல்லா கிளர்க் லெவல் டார்கெட் பண்ணுங்க. அண்ட் எஸ்பிஐ பிஓ எக்ஸாம் வரப்போ நம்ம அந்த டைம்ல பிஓ உடைய செக்ஷனல் டெஸ்ட் நம்ம டார்கெட் பண்ணலாம். இப்ப நம்மளுடைய ஃபோக்கஸ் எல்லாமே என்னன்னா கன்சிஸ்டன்டா ஒரு விஷயத்த பண்ணணும். கன்சிஸ்டன்டா ஒரு விஷயம் எப்ப நம்ம பண்ணுவோம் அப்படின்னா அந்த விஷயம் நம்மளுக்கு ஈஸியா இருக்கிறப்போ நம்ம பண்ணுவோம். அதுக்காக நம்ம வந்து ரொம்ப ஈஸியா இருக்கணும்ன்றதுக்காக பண்ணக்கூடாது. எது வந்து கரெக்டா இருக்குமோ, என்னால இது கன்சிஸ்டன்டா பண்ண முடியும், என்னால டிமோட்டிவேட் ஆகாம இருக்கணும், என்ன இது வந்து நெக்ஸ்ட் ஃபர்தர் லைனுக்கு புஷ் பண்ணணும், அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம பண்றப்போ நம்ம கன்சிஸ்டன்டா இதை படிக்கலாம். தென் மெயின்ஸ் அண்ட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் சொன்ன மாதிரி டெய்லி ஒரு வீடியோ மட்டும் பாருங்க போதும், ஒரே ஒரு பசில் மட்டும் பாருங்க போதும். அதே மாதிரி மெயின்ஸ்லயும் மிசலேனியஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது, ஆல்பா நியூமெரிக் மெயின்ஸ் லெவல்ல இருக்குது. அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து டெய்லி ஒரு 3 கொஸ்டின் மட்டும் பாருங்க போதும், அதுக்கு மேல வேண்டாம். அதே மாதிரி சிலாஜிசம்லாம் இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா கன்க்ளூஷன் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் இருக்கும், அப்படியே ரிவர்ஸ் சிலாஜிசம் இருக்கும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அப்புறம் கோடட் இன்இக்வாலிட்டி, இந்த மாதிரிலாம் வந்து ஒரு கோடட் ரிலேட்டடான இருக்கக்கூடிய பசில், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், இந்த மாதிரி பிளட் ரிலேஷன், டைரக்ஷன், இதெல்லாம் கோடட் பேஸ்ல வந்து நம்மளுக்கு இருக்கும். அந்த மாதிரியான மிஸ்லேனியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம சால்வ் பண்ணலாம். இன்புட் அவுட்புட் இதெல்லாம் வந்து சும்மா ஒரு ரொட்டேஷனல் பேசிஸ்ல ஒரு 3 டெய்லியும் பாருங்க போதும். அண்ட் கிரிட்டிக்கல் ரீசனிங் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே தான் பிஓ லெவல்ல கண்டிப்பா ஒரு பெரிய ரோல் வந்து இந்த கிரிட்டிக்கல் ரீசனிங் கண்டிப்பா பண்ணும். அதுல வந்து நீங்க டெய்லி 2 கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு பாருங்க, அது போதுமானது. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்ச பிலிம்ஸ் வந்து நீங்க ரீசனிங்க்குன்னு தனியா வந்து பண்றதை வந்து ஸ்கிப் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து கண்டிப்பா ரீசனிங் நல்லா தான் பண்ண போறீங்க. அண்ட் மெயின்ஸ்க்கு நீங்க போடக்கூடிய எஃபர்ட் வந்து உங்களுக்கு பிலிம்ஸ்ல கண்டிப்பா அது ரிஃப்ளெக்ட் ஆகும். இல்ல எனக்கு ரீசனிங் கொஞ்சம் எனக்கு ஸ்டாண்ட் இல்ல அப்படின்னு இருக்கிறப்போ நீங்க ரீசனிங் பிராக்டிஸ் தாராளமா பண்ணலாம். அண்ட் பிஓ செக்ஷனல் டெஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி மெயின்ஸ் பசில் டெய்லி 2 போடுங்க, மெயின் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் டெய்லி 2 போடுங்க, இன்புட் அவுட்புட் டெய்லி 1 போடுங்க, கோடட் பேஸ்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்ல கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் 1 போடுங்க. அண்ட் கிரிட்டிக்கல் ரீசனிங் டெய்லியும் 5 கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. அண்ட் எவ்ரி சாட்டர்டே மெயின் செக்ஷனல் டெஸ்ட் போடுங்க. தென் வீக்லி இதுல வந்து
இங்கிலீஷ்க்குன்னு பாக்குறப்போ நம்ம எடிட்டோரியல் இன்னையில இருந்தே படிக்க ஆரம்பிங்க. டெய்லி ஒரு எடிட்டோரியல் படிங்க, 10 வெக்காப்ஸ் படிங்க. அண்ட் 120 கிராமர் ரூல்ஸ் வந்து நம்ம இந்த மந்த்ல கண்டிப்பா கவர் பண்ணிடுவோம். நான் வந்து டெய்லி 4 கிராமர் ரூல்ஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வரலான்னு இருக்கிறேன். ஸோ அதுல வந்து பாக்குறோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த மந்த்ல நான் வந்து உங்களுக்கு எல்லா கிராமர் ரூல்ஸுமே நான் உங்களுக்கு கவர் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் வந்து கிராமர் வீடியோஸ் நம்ம பேசிக்ஸ்லாம் இருக்கும்ல, அபிச்சர் வீடியோஸ்ல வந்து ஒரு சில இது இருக்கு, டாபிக்ஸ்லாம் இருக்கும். சப்ஜெக்ட்னா என்ன, வேர்ப்னா என்ன, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா என்ன, பாசிவ் வாய்ஸ்னா என்ன, ஜெரண்ட்ஸ்னா என்ன, இந்த மாதிரி நம்ம ஒரு சில பேசிக் கிராமர் வீடியோஸ் இருக்குது. இந்த கிராமர் வீடியோஸ் நம்ம கண்டிப்பா பார்க்கணும். அதே மாதிரி 10 RC இது வந்து வீக்லி டார்கெட் தான் சொல்றேன். அப்ப டெய்லி வந்து நம்ம 2 பிலிம்ஸ் RC பாருங்க, 5 எரட் கொஸ்டின்ஸ் எடுத்து பாருங்க. அப்புறம் மிசலேனியஸா இருக்கக்கூடிய ஃப்ரேசல் ரீஅரேஞ்ச்மெண்ட், சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட், அந்த மாதிரியான விஷயங்கள், கிளாஸ் டெஸ்ட், இதெல்லாம் வந்து டெய்லி வந்து ஒரு 2 கொஸ்டின் எடுத்து பாருங்க, போதுமானது. அண்ட் பிலிம் செக்ஷனல் டெஸ்ட் வந்து டெய்லி மண்டே டு ஃப்ரைடே கண்டிப்பா எடுக்கணும். அண்ட் மெயின் செக்ஷனல் டெஸ்ட் நான் ஒன்னு ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஏன்னா இதுல வந்து பெருசா வந்து டிஃபரன்ஸ் இருக்காது. குவான்ஸ் அண்ட் ரீசனிங் மாதிரி இதுல வந்து பெரிய லெவல்ல டிஃபரன்ஸ் இருக்காது. பேராகிராஃப் பெருசா இருக்கும், வொக்காப்ஸ் இன்னும் கொஞ்சம் ஹையர் லெவல்ல இருக்கும். அண்ட் கொஸ்டின்ஸும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். எல்லாமே கொஞ்சம் ஹையர் லெவல்ல தான் இருக்கும். இந்த கிராமர் ரூல்ஸ் இதெல்லாம் நம்ம படிச்சோம்னால இந்த மெயின் செக்ஷனல் டெஸ்ட் நம்மளுக்கு இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் ஏதோ ஒரு செக்ஷன் வந்து நான் முன்னாடியே கொஞ்சம் செக்ஷனல் டெஸ்ட் எடுத்திருக்கேன் அப்படின்னு இருக்கிறப்போ இன்னுமே வந்து உங்களுக்கு மாரல் சப்போர்ட் அண்ட் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து சண்டே ChatGPT மூலியமா வந்து டிஸ்கிரிப்டிவ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எவ்ரி சண்டே வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். இதே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸா இருந்தீங்கன்னா கண்டிப்பா டெய்லி 2 PO ப்ரிலிம்ஸ் லெவல்ல இருக்கக்கூடிய டெஸ்ட் எடுத்தே ஆகணும். ஏன்னா வந்து இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நான் எப்போதுமே எனக்கு 30க்கு 25க்கு மேல வந்துடும் அப்படின்னா நீங்க வந்து எடுக்க வேண்டாம். இல்ல எனக்கு 25க்கு கீழே வரும், ஈவன் 25 24நாலுமே கண்டிப்பா எடுங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு PO லெவல்ல இருக்கக்கூடிய செக்ஷனல் டெஸ்ட் இங்கிலீஷ் வந்து PO லெவல்ல இருக்கிறப்போ இங்கிலீஷ் தான் வந்து ஒரு மேஜரான ஒரு கேம் சேஞ்சிங் கோல் இருக்க போது. குவான்ஸ் ரீசனிங் எல்லாருமே ஆல்மோஸ்ட் சேம் அந்த பார்டர்ல தான் எடுக்க போறாங்க. பட் ஏன்னா அதுதான் நம்ம திரும்ப திரும்ப படிப்போம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஏதோ பேங்க்னாலே குவான்ஸ் ரீசனிங் தான் இருக்கிற மாதிரி அதே விழுந்து விழுந்து படிப்போம். ஸோ அந்த தப்பை பண்ணாம PO லெவல்ல இருக்கக்கூடிய ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் எடுங்க. தென் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா 2 மெயின்ஸ் செக்ஷனல் டெஸ்ட் நம்ம எடுக்கணும். ஏன் இங்க நான் 2 சொல்றேன் அப்படின்னா கண்டிப்பா 2 எடுக்கலாம். ஏன்னா நான் வந்து டெய்லி இங்கிலீஷ் ரொட்டீன் வந்து கம்மியா தான் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம டெய்லியும் வந்து 2 நாள் செக்ஷனல் டெஸ்ட் மெயின்ஸ் கண்டிப்பா எடுத்தே ஆகணும். அண்ட் நம்மளும் வந்து ChatGPT யூஸ் பண்ணி டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அது எப்படி பண்ணணுன்றது உங்களுக்கு நான் லைவா எடுத்துட்டு வரேன். நெக்ஸ்ட் வந்து பிகினர்ஸ்க்கு வந்து மே அண்ட் ஜூன் வந்து கவர் பண்ணுங்க. நான் வந்து எப்படி கவர் பண்ணுவேன் அப்படின்னா 1 டே வந்து லேப் விட்டுட்டு தான் கவர் பண்ணுவேன். சப்போஸ் இன்னைக்கு வந்து ஜூன் 1 இந்த ஜூன் 1 நான் ஜூன் 2 தான் கவர் பண்ணுவேன். ஏன்னா அப்பதான் எனக்கு வந்து PDF கரெக்டா இருக்கும். வீடியோஸ் நான் யூடியூப் வீடியோஸ் பார்க்கணுமா அதுவுமே எனக்கு அவைலபிளா இருக்கும். ஸோ எனக்கு வந்து அந்த அவைலபிலிட்டி கண்டிப்பா முக்கியம். அந்த மாதிரி நீங்க எடுக்கலாம். ஸோ மே அண்ட் ஜூன் வந்து கண்டிப்பா கவர் பண்ணிடுங்க. இப்ப ஜூன் ஒன் இன்னைக்கு, அப்ப இன்னைக்கு மே 1 படிங்க. மே 1 அண்ட் ஜூன் 1 படிங்க. ஜூன் 2 மே டு ஜூன் 2 அந்த மாதிரி நம்ம படிச்சோம் அப்படின்னாலே நல்லாவே இருக்கும். ஸோ நான் மே முடிச்சுட்டு தான் ஜூன் போவேன்னா நோ, அது வந்து தப்பு. ஏன் அப்படின்னா நம்ம மே முடிச்சுட்டு தான் ஜூன் போவோம் அப்படின்றப்போ நம்ம ஏதோ ஒரு இடத்துல மிஸ் பண்ணிடுவோம். அட்லீஸ்ட் நம்ம ஜூன் மந்த்தை ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்றோம், நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட் வந்து கொஞ்சம் ட்ரிகர் ஆகி நம்ம ஜூன் மந்த் வந்து கன்சிஸ்டண்டா படிப்போம். ஸோ ஜூன் மந்த் கன்சிஸ்டண்டா படிக்கிறப்போ அந்த மோட்டிவேஷன் நம்மள மே மந்த் படிக்க வைக்கும். தென் வந்து பிலிம்ஸ் மார்க் டெஸ்ட் வந்து கண்டிப்பா 4 மார்க் டெஸ்ட் கொடுங்க. எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டேஸ் பிகினர்ஸ் கண்டிப்பா மார்க் டெஸ்ட் கொடுத்தே ஆகணும். நான் வந்து லைவ் டெஸ்ட் வந்து உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன். ஆனா லைவ் டெஸ்ட் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா உடனே உங்களால சொல்யூஷன் பார்க்க முடியாது. 2 டேஸ் வந்து ஒரு லைவ் டெஸ்ட் இருக்கும். ஒரு 7 PM தான் மோஸ்ட்லி எல்லா லைவ் டெஸ்ட்டுமே வந்து நம்மளுக்கு ரிசல்ட் தராங்க. ப்ராக்டிஸ் மார்க் அண்ட் OBல கைதியில வந்து 10 o'clock தான் நம்மளுக்கு வந்து லைவ் டெஸ்டே வரும். ஸோ நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 லைவ் டெஸ்ட் எடுங்க. 3 லைவ் டெஸ்ட் வந்து நம்ம எடுக்கலாம். ஆனா பிகினர்ஸ்க்கு வந்து இப்ப லைவ் டெஸ்ட் கிளர்க் லெவல்ல போகல. ஸோ நீங்க வந்து நார்மலா இருக்கக்கூடிய டெஸ்டே எடுங்க. இப்போ வந்து PO லெவல்ல இருக்கக்கூடிய டெஸ்ட் தான் போயிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு நான் வந்து அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் பிகினர்ஸுக்கு. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ்க்கு கண்டிப்பா நீங்க PO லெவல்ல இருக்கக்கூடிய மார்க் டெஸ்ட் கண்டிப்பா எடுங்க. அண்ட் ப்ரிஃபரபிளி லைவ் டெஸ்ட் எடுங்க. அண்ட் மெயின்ஸ் ஃபுல் மார்க் வந்து டெய்லி வந்து எவ்ரி சண்டே நம்ம வந்து ஒன்று எடுக்கலாம். இதுவே வந்து ஒரு வீக்லி பிளானுக்கு போதுமானது. ஸோ நான் வந்து இதெல்லாம் வந்து ஸ்பிளிட் பண்றதுக்கு என்னோட வீக்லி ரொட்டீனை எப்படி வந்து பண்ணியிருக்கேன், டெய்லி ரொட்டீனை நான் எப்படி ஸ்பிளிட் பண்ணியிருக்கேன்றதை காட்டுறேன்.
வேதிக் மேக்ஸ் படிப்பேன் அண்ட் ஸ்கோர் பூஸ்டர் 25 போடுவேன். எஸ்ஐசிஐ வீடியோஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பார்ப்பேன். ஏன்னா இன்னும் எனக்கு கான்செப்ட் அதில் கிளாரிட்டி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் வீடியோஸ் பார்ப்பேன். 2 மெயின்ஸ் டிஐ எடுத்து படிப்பேன் அண்ட் மெயின்ஸ்க்கான ஸ்கோர் பூஸ்டர். இன்னைக்கு நான் என்ன டாபிக் டார்கெட் பண்ணிருக்கேன் அப்படின்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல இருந்து ஒரு 5 கொஸ்டின் போகணும்னு தான் டார்கெட் பண்ணிருக்கேன். அண்ட் ப்ரிலிம்ஸ் லெவல்ல இருக்கக்கூடிய செக்ஷனல் டெஸ்ட், ஏன்னா எனக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குவான்ஸ்ல நான் கொஞ்சம் வீக். அண்ட் பிஓ லெவல்ல இருக்கக்கூடிய செக்ஷனல் டெஸ்ட் அண்ட் பசில் வந்து 2, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல இருந்து 2, இன்புட் அவுட்புட் 1, கோடிங் டீகோடிங் 1, கிரிட்டிக்கல் ரீசனிங் 1 அண்ட் அவித் சார் வீடியோல இருந்து சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் இதெல்லாம் படிச்சு திரும்ப ஒரு ரிவிஷன் மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற பாக்குறேன். அண்ட் எடிட்டோரியல்ல இருந்து 2 படிக்க போறேன். அதுல இருந்து இருக்கக்கூடிய ஒர்க்அப்ஸ் எடுத்து படிக்க போறேன். அண்ட் 4 கிராமர் ரூல்ஸ் வந்து நான் இன்னைக்கு டார்கெட் பண்ணிருக்கேன். இங்கிலீஷ்லயுமே வந்து எனக்கு இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும். என்னால இங்கிலீஷ்ல தான் என்னால எட்ஜ் காட்ட முடியும் அப்படின்றதுக்காக இங்கிலீஷ் அண்ட் ரீசனிங் தான் நான் நம்பி இருக்கலான் இருக்கேன். பட் அந்த மாதிரி இல்லாம எல்லா செக்ஷனுக்குமே கொஞ்சம் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும். ஸோ அதனால வந்து நான் 4 கிராமர் ரூல்ஸ் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். அண்ட் பிஓ செக்ஷனல் டெஸ்ட்டுமே வந்து நான் போட போறேன். இன்னைக்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் 1 டே லேப்ல தான் பண்ண போறேன். அதனால நான் இன்னைக்கு வந்து மே 1 ஜூன் 1 கவர் பண்றதுக்கு பதிலாக மே 1 அண்ட் ஜூன் 2 சேர்த்து கவர் பண்ணிடலான் இருக்கேன். அண்ட் இன்னைக்கு வந்து ஆர்ஆர்பி பிஓ ஓபில வந்து லைவ் போகுது. ஆனா அதனுடைய ரிசல்ட் வந்து உங்களுக்கு நாளைக்கு 7 PM தான் வரும். எனக்கு அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. நான் என்ன தப்பு பண்ணேன்றது எனக்கு ஞாபகம் இருக்கும். அந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணேன்றது எனக்கு ஞாபகம் இருக்கும்னா நான் அதை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இல்ல எனக்கு அந்த மாதிரி ஞாபகம் இருக்காதுன்னா நாளைக்கே நீங்க ஒரு 6 PM போல அந்த டெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு 7 PM கையோட ரிசல்ட் வந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்க இன்னைக்கு வேற ஏதாவது லைவ் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. சாரி, வேற ஏதாவது மார்க் டெஸ்ட் அவைலபிளா இருக்கும்ல, அதை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தான் நான் என்னுடைய டெய்லி ரொட்டீன் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் வந்து உங்களுக்கு இன்னும் எப்படி கொண்டு வரலான்னு இருக்கிறேன் அப்படின்னா டெய்லி வந்து நான் என்னுடைய டார்கெட் டெய்லி விளாக் நாளைக்கு வந்து இந்த ஜூன் 1 நான் என்ன பண்ணேன்றதுடைய விளாக் வந்து நாளைக்கு உங்களுக்கு வரும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா நான் என்ன டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணேன்றத ஃபர்ஸ்ட் சொல்லிடுவேன். அந்த வீடியோட ஸ்டார்டிங்ல காட்டிடுவேன். அண்ட் நான் அதை எப்படிலாம் பண்ணேன் அண்ட் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணேன் அப்படின்றது. ஸோ நான் ஈச் செக்ஷனுக்கு வந்து 20 மார்க்ஸ் வந்து வெயிட்டேஜ் கொடுத்துருக்கேன். குவான்ஸ்க்கு 20%, ரீசனிங்க்கு 20%, இங்கிலீஷ்க்கு ஒரு 20%, சிஏக்கு ஒரு 20%, மார்க்குக்கு ஒரு 20% வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இதுல ஏதாவது ஸ்கிப் பண்ணேன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் மார்க் குறைச்சிட்டு நான் எவ்வளோ மார்க் நேற்று நான் இன்னைக்கு நான் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன்றதை நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்க. ஸோ அந்த டெய்லி பிளாக் வந்து ரொம்ப கொஞ்சம் சின்ன ஷார்ட் பிளாகா போடலான்னு தான் இருக்கிறேன். உங்களுக்கு லாங் வீடியோ வேணும் அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் கைஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மை சேனல். இது ரொம்ப ஆர்கானிக்கா அந்த சேனல் க்ரோத் ஆயிருக்குது அப்படின்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். If you really like this video, please hit the subscribe button and also the bell icon. So 3 சப்ஸ்கிரைபர்ன்றது நெக்ஸ்ட் டைம் எனக்கு ஒரு 10 சப்ஸ்கிரைபர் டபுள் டிஜிட்ல அந்த சப்ஸ்கிரைபர் பாக்குறப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். உங்களுக்கு ஏதாவது கிளாஸஸ் இந்த மாதிரி எடுத்துட்டு வரலாம், இல்ல இந்த மாதிரியான வீக்லி ஸ்கெடியூல இந்த மாதிரி கொஞ்சம் ட்வீக் பண்ணி எடுத்துட்டு வாங்க, அந்த மாதிரி எந்த மாதிரியான ஐடியாஸ் இருந்தாலும் நீங்க ப்ளீஸ் டூ லீவ் இட் இன் தி கமெண்ட் செக்ஷன். ஸோ இது வந்து எப்படி அப்படின்னா 1 வே கம்யூனிகேஷனா இருக்கக்கூடாது. கண்டிப்பா அது வந்து ஒரு 2 வே கம்யூனிகேஷனா தான் இருக்கணும். உங்க மைண்ட்ல என்ன ஓடுது, நீங்க என்ன விஷயம் சர்ச் பண்றீங்க அப்படின்றது நீங்க சொன்னா மட்டும்தான் எனக்கு தெரியும். ஒரு ஆஸ்பிரண்டா எனக்கு இதெல்லாம் இருந்தா நல்லா இருந்திருக்குமே, யாராவது சொன்னா நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரியான கண்டென்ட் தான் நான் இப்ப எடுத்துட்டு வரேன். உங்களுக்கு ஏதாவது தாட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது கண்டென்ட்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா அதெல்லாமே வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லா கண்டென்ட்டும் உங்களுக்காக எடுத்துட்டு வரேன். And please hit the like button and please do share it in your friend circle. So have a nice day, stay hydrated and please focus பண்ணி படிங்க. இன்னைக்கான டார்கெட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. டெய்லி 1 ஸ்டெப் நம்ம எடுத்து வச்சாலே போதும். கண்டிப்பா வந்து எக்ஸாம் டேட் அன்னைக்கு நம்ம கண்டிப்பா வந்து பிலிம்ஸ் வந்து கிளியர் ஆகுமா ஆகாதா அந்த பார்டர்ல எல்லாம் இல்லாம கண்டிப்பா கிளியர் ஆகும். நான் கான்பிடென்ட்டா உட்காந்து மெயின்ஸ்க்கு படிக்க போறேன்னு இருக்கும். அதே கான்பிடன்ஸோட நீங்க மெயின்ஸ்க்கு போவீங்க, கண்டிப்பா எனக்கு கிளியர் ஆகும், நான் இன்டர்வியூக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்டர்வியூக்கு படிக்க போறோம். அதே இன்டர்வியூ முடிச்சதுக்கு அப்புறம் கான்பிடென்ட்டா இருக்க போறோம், எனக்கு வேலை வந்துடும் சொல்ல போறோம். அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் வீட தேடி வரப்போகுதுங்க. அவ்வளவுதான். கன்சிஸ்டன்டா இருந்து படிங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வருஷம் வேலை உண்டு. தேங்க்யூ கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.